ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் போடக்கூடிய ரெண்டு முக்கியமான பொருட்கள் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் இருக்கனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் சூப்பராகவே வெயிட் கெயின் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. வளர்கிற குழந்தைங்களுக்கு எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி முத நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செய்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா கூட போதும். ஜவ்வரிசியில் நிறைய ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட் இருக்கனால வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா சூப்பராக வெயிட் போடும், ஹெல்த்தியாக நல்லா எனர்ஜி தரக்கூடியது. குழந்தைங்களை நாள் ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். அவங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அவிச்ச பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய கிழங்கா இருந்தால் பாதி சேர்த்துக்கிட்டா போதும். சின்ன கிழங்கா இருந்தால் ஒரு கிழங்கு சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவும் ஹெல்த்தியான முறையில் சூப்பராக வெயிட் போடும். குழந்தைங்களுக்கு ரெகுலராகவோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ கண்டிப்பாக பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அப்புறம் இதோட ஒரு சின்ன பல் பூண்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கறனால வெள்ளைப்பூடு சேர்க்கும் போது நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்காது. வெயில் காலத்தில் வெள்ளைப்பூடு குழந்தைங்களுக்கு அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. பாடி ஹீட் ஆயிரும். இது ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதோட 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்து கொடுக்கலாம். நட்ஸ் அலர்ஜி எதுவும் இல்லைன்னா. நட்ஸ் பவுடர் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் நெய்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பற்றி சொல்லவே வேணாம். சூப்பராக ஹெல்த்தியாக வெயிட் கெயின் இருக்கும். இந்த ரெசிபி 7 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுத்துக்கலாம். நம்ம ஜவ்வரிசி, பொட்டேட்டோ எல்லாம் தனித்தனியாக கொடுத்து பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் கம்பைண்டாக நம்ம கஞ்சி மாதிரி அழகாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கோ பண்ணி கொடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா கெட்டியாகும் போக போக. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.